முதலாவதாக நான் விவாதத்தை காங்கிரஸ் கட்சியின் திரு இதயதுல்லாட்டிலிருந்து துவங்குறேன். சார், இந்திய பகுதியை சீன இராணுவம் ஆக்கிரமித்ததாக ராகுல் பேசியதற்கு ஒரு இந்தியர் இப்படி பேசலாமா அப்படின்னு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில் ஒருத்தர் திருட வந்துட்டார், திருடிட்டு போயிட்டாரு. நீங்கள் பேசுவீங்களா, எதிர்த்து வீட்டுக்காரர் பேசுவாரா? உண்மையாக பேசணும்னா அந்த வீட்டுக்காரர் தான் பேசணும். என் வீட்டில் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் தான், அப்போ தான் உண்மையான வீட்டுக்காரன். அங்கே தவறான வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ளே பூந்துருந்தான்னா அவனை தவறான ஆள் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ சீனாக்காரர் ஒருத்தர் இந்த வார்த்தையை பேசியிருந்தா அவர் உண்மையான இந்தியர் இல்லைன்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. ஒரு இந்தியர் இந்தியாவுடைய நிலத்தை சீனர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள் என்று சொன்னால் அதை ஒரு உண்மையான இந்தியன் தான் பேச முடியும். எவ்வளோ இடத்தை ஆக்கிரமித்து, எவ்வளோ இடங்கிறது அப்புறம். முதல்ல அவர் பேசின வார்த்தை நீங்கள் நான் வேணா நினைவு கொடுங்க, 2000 சதுர மீட்டர் இடம். நான் அதுக்கு வர்றேன். முதல்ல என்ன முதல்ல மக்களுக்கு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? ராகுல் உண்மையான இந்தியரா, அந்த நீதிபதி உண்மையான இந்தியரா? இதான முக்கியம். இதை பேசக்கூடிய நீதிபதி எப்படிப்பட்டவராக இருக்கணும், அதுதான் உண்மை. இப்போ அதான் அந்த சப்ஜெக்ட் வரும். அப்புறம் 2000 கிலோமீட்டரா 4000 கிலோமீட்டர் அப்புறம் பேசிக்கிறது. இப்போ உள்ள ஃபேக்டை பேசணும். நீதியரசர் சார், நம்ம நீதியரசருடைய கமெண்ட்ரிக்கு உள்ள என்னென்ன ஃபேக்ட்ஸை பட்டியலிட்டார். அந்த 2000 கிலோமீட்டர் சொல்றார், சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது சீனா ஆக்கிரமித்திருப்பதாக. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு இந்தியராக பார்க்குறேன். உங்களுக்கு அப்படி தான் நான் பதில் சொல்ல முடியும். ஒரு இந்தியர் மக்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணும்? என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசுனா அவர் இந்தியரான ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு சொன்னீங்க. உண்மையாக இந்தியர் இன்னைக்கு ராகுல் காந்தி தான், அந்த நீதிபதி கூட இல்லைங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நாட்டில் களவு போச்சுன்னா அந்த நம்ம நாட்டில் களவு போனதை சொல்றது நம்ம நாட்டுக்காரன் தான் இருக்க முடியும். ஒரு சீனாக்காரனோ ஒரு ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க 2000 சதுர கிலோமீட்டர் களவு போய்விட்டது அப்படின்னு யார் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தாங்க? ஒரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு ஆளுங்கட்சி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆளுங்கட்சி ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். பல இடங்களில் நம்மளை உள்ள ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஏற்றுக்கொண்டாங்க. இங்கே மட்டுமல்ல, சீனா இதில் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் அவங்க காஷ்மீரை ஒட்டி உள்ள இடங்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்திலையும் அவர்கள் எடுத்திருக்காங்க. இப்போ ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி அவர் சொல்கிறாரு, ஆதாரம் இருக்கா இல்லையா என்பதை எங்கே கேட்கணும், நீதிமன்றத்தில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருப்பார். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களோடு 2 நாளைக்கு முன்னால் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். அன்றைக்கும் இதைத்தான் சொல்கிறாரு. ஆக இந்தியாவில் இன்னைக்கு நீதித்துறை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்ற நீதிபதி கண்டிச்சிருக்காரு. ஏன் கண்டிச்சிருக்காரு? ஒரு சிவில் வழக்கு என்னாச்சு அவர் நிலைமை தெரியுமா? நான் சொல்றது உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியை பார்த்து, இனிமே நீங்க தனியா வழக்கு எடுக்கக்கூடாது, உங்களுக்கு மூத்த ஒரு நீதிபதியை போட்டு தான் வழக்கு எடுக்கணும், நீங்க ஒரு விவரமே இல்லாமல் நீங்க பேசியிருக்கீங்க, ஒரு சிவில் வழக்கை போய் நான் கிரிமினல் வழக்காக மாற்றுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? நான் கேட்கல, ராகுல் காந்தி கேட்கல, நீங்கள் கேட்கல, கேட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதி. இந்த நீதிபதிகள்லாம் எப்படி வர்றாங்கன்னு 2 நாளைக்கு முன்னே ஒரு தகவல் வந்துச்சு. 650 நீதிபதிகளை இந்த ஒரு வருஷத்தில் நியமிச்சிருக்காங்க. அதில் 188 பேர் தான் தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்கள், அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 80-90 விழுக்காட்டில் மொத்த நீதிபதிகளை 188 பேர், மீதி 500க்கு மேற்பட்ட நீதிபதிகள் ஒரு சாராராக இருக்கிறார்கள். இதுதான் தவறுன்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். பிரதமருடைய அமைச்சரவையிலையும் 93 பேர்ல 90 பேர் பிசி இல்ல, ஓபிசி இல்ல, அதே மாதிரி எஸ்சி இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீதித்துறை நீதிமன்றம் எதுக்கு கண்டிக்குது? 2000 சதுர கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்து விட்டதுன்னு திரு ராகுல் காந்தி சொல்றாரு. இங்க எந்த டேட்டால சொல்றீங்க? அப்படி ஆக்கிரமித்ததுன்னா நீங்க நாடாளுமன்றத்தில் அதை கேள்வியா கேட்டிருக்கணும். பாரத் ஜோடோ யாத்திரையில நீங்க பேசுறீங்களே, இந்தியா மீது பற்று இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. மீண்டும் சொல்கிறேன், இந்தியா மேலே பற்று இருக்கிறனால தான் நம்ம வீட்டில் கொள்ளையடிச்சிருக்கான் சீனாக்காரன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 2000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டேட்டா நான் கேட்கறது டேட்டா யார் கொடுத்தாங்க? நான் திரும்ப சொல்கிறேன், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்,
பல்வேறு கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர். இப்படி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பொறுப்பு இல்லாமல் சொன்னாரா இல்லையாங்கிறத நீங்க கேட்கணும். நீங்க பொறுப்பு இல்லாம ஒரு இந்தியரா வந்து கேட்கிற கேள்வி எவ்வளவு பெரிய பொய். ஒரு இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வாழ்ந்து இந்தியாவில் பாராளுமன்ற உறுப்பினராகி இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பார்த்து ஒரு நீதிபதி கேட்கிற கேள்வியா இது? அப்படி என்றால் அவருடைய உண்மைத்தன்மை என்ன? அவர் உண்மையான நீதிபதியா? அவர் பின்புலம் என்ன? இல்லை இன்னைக்கு வந்த ஒரு நீதிபதி நீ நீதிபதிக்கே தகுதி இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள நீதிபதியா? எத்தனை நீதிபதிகள் டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் எரிக்கப்பட்டு பார்த்தோம் அல்லவா? அவருடைய நிலைமை என்ன இன்னைக்கு? அவர் அதை பிடிபடாமல் இருந்தா அவர் இன்னைக்கு நீதிபதியா இருந்து பாஜகவுக்கு ஆதரவா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பட்டியல்லாம் நீங்க நீதிபதிகள் சார்ந்து அவங்களுடைய தனித்துவம் சார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள உள்ள சப்ஜெக்ட்ல நம்ம கொஞ்சம் இன்னைக்கு பேசிடலாம். இன்னைக்கு பிரச்சனையே என்னங்கிறேன். ஒரு நீதிபதி நான் கேக்குறேன், சீனா ஆக்கிரமித்திருக்கிறது அப்படின்னு சொல்றால் ஆமா, எதன் அடிப்படையில் நம்ம விவாதம் வைக்கலாம்? இப்ப நான் சொல்றேன் எதன் அடிப்படையில, எந்த அடிப்படையில, எந்த அடிப்படையில அந்த ராணுவ அதிகாரிகள் சொல்லி இருக்காங்க, ஊடகங்கள் சொல்லி இருக்கு, அப்படி ஒரு டேட்டா ஊடகங்கள் சொல்லி இருக்கு. அவன் வந்து கட்டடத்தையே கட்டிட்டான். நம்ம ஊர்ல கட்டடத்தை கட்டின படங்களை உங்களுக்கு பலமுறை காமிச்சிருக்கோம். லடாக்கில் நடந்ததெல்லாம் என்ன நமக்கு தெரியாதா? லடாக்கை சுத்தி நம்ம இடங்கள்ல சீனா கட்டடம் கட்டி ஆக்கிரமிப்பு கட்டடம் கட்டி அது படமாக வெளியே வந்திருக்கு. இதுக்கு மேலே ஆதாரம் என்ன உங்களுக்கு கொடுப்பாங்க? நிறைய, அதாவது மேலே இருந்து எடுத்து விமானத்திலிருந்து எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய நிலைமை, பழைய நிலைமை என்ன, இன்றைய நிலைமை என்ன, 2014க்கு முன்னால் இருந்த நிலைமை என்ன, 2014க்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நிலைமை என்ன? சீனாவை பத்தி ஒரு வார்த்தையே பேச முடியலையே அவரு. ட்ரம்ப்பை பற்றி பேசுறது அப்புறம் இருக்கட்டும். ட்ரம்ப் இன்னைக்கு நமக்கு எதிராக எத்தனை காரியங்களை செஞ்சு கொண்டிருக்காரு. அவருக்கு எதிராக ட்ரம்ப் பொய் சொல்றாரு கூட சொல்ல முடியல அவரால். ட்ரம்ப் பொய் சொல்றாரு, இதை நிறுத்தினது நான் தான். அதையும் உங்களுக்கு சொல்றேன். பாராளுமன்றத்தில் நடந்த செய்தியை சொல்றேன். ராஜ்நாத் சிங் அவர்களை வைத்துக்கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க தான் சொன்னீங்க 2000 ஏக்கர் 2000 சதுர கிலோமீட்டர் பத்தி நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி பேசினாரா? திரும்பவும் கேட்கிறது, அதை மட்டும் பேசல. இதுக்கு நீங்க நாடாளுமன்றத்தில் எப்ப பேசணும், எப்படி பேசணும் நீங்கள் நானும் டைரக்ட் பண்ண முடியாது. அவர் பேசியிருக்காரு, இதுக்கு முன்னையும் பேசியிருக்காரு, பல முறை பேசியிருக்காரு. எது இந்த வீடு கட்டின விஷயத்திலிருந்து எல்லாமே பேசியிருக்காரு. இப்ப நாடாளுமன்றம் ஏன் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இதை நீங்க நாடாளுமன்றத்தில் விவாதிச்சிருக்கலாமே. நான் கேட்கறது இவர் யார் சொல்வதற்குன்னு கேட்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொதுமக்கள் மத்தியில் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க நீங்களே சொல்லுங்க. அவர் வந்து பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு வெளியவோ பேசக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா? இந்த அடிப்படை விவரம் கூட இல்லைன்னு சொன்னா அவரை பத்தி நீங்க எப்படி அந்த நீதித்துறையோ நீதித்துறையில் இருக்கக்கூடிய அந்த தனிநபரை பத்தி நம்ம அவருடைய எண்ணத்தை எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எழுந்து தங்கள் சார்ந்த கேள்வியை முன்வைக்கலாம். இந்த எப்பவுமோ ஒருவேளை நீங்க நாடாளுமன்றம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா கூட எழுந்து வைத்தாரா அப்படிங்கிறது இருக்குல்லையா? பிரசன்ஸ் காட்டினாரா? இதுக்கு முந்தைய நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே லடாக்கில் நடந்தது, அருணாச்சல பிரதேசத்தில் விளக்கமா விவரமா சொல்லி இருக்காங்க. இங்கே நடந்த சண்டையின் போது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். ராணுவ வீரர்கள் இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. இதை இன்னைக்கு திரும்பவும் சொல்றாரு. இன்னைக்கு நாடாளுமன்றம் என்ன நடந்துகிட்டா இருக்கு? நாடாளுமன்றத்தில் பீகாருடைய இதேதுல்லா சார் வைக்கக்கூடியது நாடாளுமன்றம் ராகுல் காந்திக்கு எதிராக, நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க தான், நான் சொல்லல. நீதிபதிகள் நீங்க சொல்லக்கூடியது நீதிபதிகளுடைய பார்வையை நீங்க தவறா எடுக்கிறீங்க இல்லையா? அதான் கேட்கிறேன். அதான் நான் சொல்றேன் சார், திரும்ப சொல்றேன். அந்த நீதிபதியுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டி இருக்குது. ஒரு இந்திய எம்பியை பார்த்து, இந்திய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அவர் பேசுற கண்டென்ட்க்குள்ள உள்ள உண்மைத்தன்மையை ஆராய வேண்டிய தேவை இல்ல. ராகுல் காந்தி பேசிய விஷயத்திற்குரிய உண்மைத்தன்மை ஆராய வேண்டிய தேவை இல்லை. அதை யார் கமாண்ட் பண்ணாங்களோ அந்த நீதிபதிகளுடைய உண்மைத்தன்மையை தான் உங்களுக்கு பரிசீலிக்கணும். அதுக்கு சொல்லிட்டேனா இல்லையா? இது உண்மை, நடந்திருக்கிறது உண்மை. ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர் ஏற்கனவே பல முறை லடாக்கில் நடந்தையும் அருணாச்சல பிரதேசம் நடந்ததும் எத்தனாயிரம் கிலோமீட்டர் வந்து பிடிபட்டிருக்கு. அதில் என்ன கட்டடம் கட்டியிருக்காங்க அதனுடைய வரைபடத்தை தூக்கி காமிச்சார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில். நீங்கள் ஏதோ புதுசாக நாடாளுமன்றத்தை பார்க்குறீங்க. முந்தைய நாடாளுமன்றங்களில் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக வரைபடத்தை கொண்டு வந்து காமிச்சார். இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் வேணுமா? இன்றைக்கு அவர் சொல்றது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. இப்போ நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்றைக்கு பீகாரில் தேர்தல்
தேர்தலில் தில்லு முள்ளு மோசடி செய்கிறாங்க. அந்த ஆதாரத்தை 7ஆம் தேதி நான் காமிக்க போறேங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, அப்படி இருக்கிறதுனால அங்கே நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. தினந்தோறும் அங்கே வந்து உங்களுக்கு அமளி நடந்துகிட்டு இருக்குது. பாஜக பதில் சொல்லாமல் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் ஆணையத்துடைய தவறை பாஜக ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. கேட்டா அது தனி ஆணையம். அந்த ஆணையத்தை நியமிக்க வேண்டிய உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி போட்டுட்டு யார் நியமிக்கிறா? பிரதமரும் அவரை சார்ந்தவர்கள் நியமிக்கிறார்கள். இந்த அளவுக்கு நீதித்துறையை இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு இதுக்கு முந்தின எந்த அரசாங்கமாக கொண்டு போயிருக்கா? திரு வாஜ்பாய் அரசாங்கம் கொண்டு போயிருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நீதித்துறை மட்டுமல்ல, இன்றைக்கு வெளிவிவகார அமைச்சர், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அடுத்து பேசுறேன். இந்திரா காந்தியினுடைய பேரன் கல்யாண மானத்துக்கு அப்புறம் 25 வருஷம் இந்திய குடியுரிமையை வாங்காம ஆல்டோ மைனோ அப்படிங்கிற சோனியா காந்தியினுடைய மகன் ராகுல் என்பவர் பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து அந்நியன் படத்துல வர மாதிரி 2 ரோல் இருக்குதுங்க. அவர் 2 விதமா இருப்பார். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள் பாத்தீங்கன்னா ஒரு நகர்ப்புற நக்சலைட்டாவும் பிரிவினைவாதியாவும் ஒரு ரோல் அவர் இருக்குங்க. வெளிநாட்டுக்கு எப்பெல்லாம் போறாரோ ஒரு இந்திய விரோதி தேச துரோகியா இருப்பார். என்ன ஒரு கொடுமைனா, இந்த நாட்டுக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி கூட நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். அவருடைய ஒரு மகனா இருக்கிறவரு, இந்திரா காந்தியோட பேரனா இருக்கிறவரு ஒரு பிரிவினைவாதியா ஆகி போய் வெளிநாட்டுல போய் இந்த நாட்டை பத்தி அசிங்கப்படுத்தி பேசுறது, உள்நாட்டுல பிரிவினை தூண்டுற இந்த மாதிரி டபுள் ரோல் எடுத்து பேசுறது. கேள்வி கேட்டீங்க, ஏன் இந்த கேள்வி இவ்வளவு பெரிய தவறா சொல்றாரு? பிரிவினை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு மோசமா சொல்றாரு, நீங்க கேட்க மாட்டீங்களா? மணிகண்டன் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நண்பர் அவரை கேட்க மாட்டேன். அவர் தவறு செஞ்சாலும் நீங்க கேட்கணும். பேச விடாம நீங்க தொடர்ந்து நீங்க குறுக்கிட்டு எவ்வளவு நேரம் நான் பேச கூட கேட்காம இருக்கீங்க. ஏற்கனவே அந்த பல்ட்டி அடிச்சு உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ரஃபேலுடைய கோப்புகள் எல்லாம் காணாம போனதாக சொன்னது அந்த அரசாங்கம். நீங்க எந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அந்த எந்த ஜெயலலிதா அவர்கள் நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ, அந்த ஜெயலலிதா அவர்களுடைய பேரால நடக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சோனியா காந்தியை கேவலமா பேசுறீங்க. இந்த நாட்டிலேயே ஒரு முதல்வர் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டாரு. உங்களுடைய ஜெயலலிதா உலகத்துக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க அசிங்கப்படுத்த நினைக்காதீங்க. தொடர்ந்து நீங்க அசிங்கப்படுத்துறது, அதாவது அது நீங்க அசிங்கப்படுறீங்க. நீங்க தவறா தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. தனிநபர் தாக்குதல் பண்றீங்க. என்ன சொல்லிருக்கணும்? பிரதமர் வந்து இல்லைன்னு பதில் சொல்லிருக்கணும். பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பதில் சொல்லிருக்கணும். ராஜீவ் காந்தி சொல்வது தவறுன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் ராஜ்நாத் சிங் அவர்களோ மோடி அவர்களோ ராகுல் காந்தி சொன்னது பொய்ன்னு சொல்லல. பேச்சு பாருங்க. 2008 திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி நடந்தப்ப சீனாவுக்கு விஜயம் செய்த மன்மோகன் சிங், சோனியா, ராகுல் 3 பேரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த இடத்துல தான் கேள்வி கேட்க. அவர் பேசும்போது யாருமே குறிப்பிடல. அவரை கேள்வி பேசும்போது யாருமே கேள்வி சோனியா காந்தியை பத்தி தாக்குதல் பண்ணாரு. நீங்க அமைதியா இருந்தீங்க. நான் கேக்குறேன், என்ன சொன்னாங்க சார்? பாஜகவை சார்ந்தவர்கள் யாராவது இதுவரை சீனாவுக்கு போகலையா? கேள்வியே கேட்க கூடாது. நீங்க கேட்டு வைக்கலாம் சார். நீங்க கேளுங்க சார். சீனாவுக்கு இந்திய அதிகாரிகள் போகலையா? இந்திய அமைச்சர்கள், பாஜக அமைச்சர்கள் போகலையா? கேளுங்க. நீங்க முன் வச்சிட்டீங்கல்ல. என்னையா பேசுறாரு, உளறாரு. அதுக்கு நீங்க கேட்காம நீங்க என்ன 2008 சீன கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய ஜின்பிங் துணை பிரதமரா இருந்தப்ப அவங்களோட சோனியா முன்னிலையில் ராகுல் காந்தி கையெழுத்து போட்டார. அது என்ன? அதிபரை கூட்டிட்டு மகாபலிபுரத்துல உல்லாசமா நிக்கலையா? குஜராத்ல உல்லாசமா நிக்கலையா? இதெல்லாம் நாட்டின் அதிபரை ஒரு நாட்டின் அதிபரை அவர் பதில் சொல்லல. 2019 ரஃபேல் விவகாரத்துல ஒரு கோப்பு காணாமல் போய்விட்டது என்று சொல்லும் பொழுது உச்சநீதிமன்றம் சொன்னது அந்த கோப்பு சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் சொன்னது. இவ்வளவுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல இதே ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நீதிமன்றமே வந்து மோடியை திருடன்னு சொல்லிருச்சு,
சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் போய் சொன்னார். முந்தின தேர்தல்ல இப்ப பாருங்கங்க, திரும்பவும் உள்ள நுழையறாங்க. ஏங்க நான் ரொம்ப கண்ணியமா பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நடைமுறை கிடையாது. ஏங்க திரும்பவும் சொல்றேங்க, தவறு இருந்தா அவர் நேரத்துல பேச சொல்லுங்க. சோர் ஹேன்னு சொன்னது ஏங்க என்னங்க இது? இதேதுல்லா சார், ஏங்க என்னங்க இது? ஏங்க இது என்னங்க? இப்படியே கத்திட்டே இருப்பாங்க. நாங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்? வேலை வெட்டியாம இருக்கோமா இவங்கள மாதிரி? சீனியர் லீடர் இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. மன்னிப்பு கேட்ட மாதிரி கடந்த காலத்துல நீதிமன்றங்களுக்கு 2 ஆண்டுகள் கொலை செஞ்சதுக்கு ஆதாரம் கேட்டாரு. கொலை நடந்துச்சா இல்லையா? அடுத்து ராலேகான் குண்டு வெடிப்புக்கு காரணமானவனுக்கு எம்பி சீட் கொடுத்தீங்க, கொடுத்தீங்க. நீங்க சஞ்சௌதா குண்டு வெடிப்புக்கு நீங்க பரிசு கொடுத்தீங்க. இந்த நாட்டுல தீவிரவாதிகளுக்கு பரிசு கொடுத்தீங்க. 26 பேர் பொதுமக்கள் அப்பாவி மக்கள் செத்து போனாங்க. அந்த அப்பாவி மக்களுக்கு அந்த கொலைக்கு காரணம் பாஜகவுடைய நேர்களை மற்றொரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.